Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல terracotta jewellery மேக்கிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நேச்சுரல் க்ளே. இதிலிருந்து தான் நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த க்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ஸ்டோரில் ஆரி மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுற ஷாப்பில் இந்த ஷாப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரி செய்யக்கூடிய க்ளே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாவே அங்கேயே A to Z எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். இந்த ஜுவல்லரி செய்யறதுக்கு உரிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் என்னென்ன ஐட்டம்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லணும். அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அதிகமாக வாங்கி அமௌண்ட் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நோட்டும் பேப்பரும் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பில் இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் உங்களுக்கு க்ளே கிடைக்கும். நீங்கள் ஒட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த க்ளே ட்ரை ஆயிரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பாதி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இதை நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா கவர் போட்டு நல்லா நீங்கள் சுற்றி வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த க்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 kg இது 1 kgலேருந்து கிடைக்கிது. நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 1 kg மட்டும் இப்போதைக்கு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் 1 kg மட்டும் வாங்கிக்கோங்க. அதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஜும்கா மோல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸ் பண்ணிக்கலாம், ஜும்கா மோல்டு பண்ணிக்கலாம், மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வர கிளாஸஸில் நான் உங்களுக்கு நான் இது பண்ணியே உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இது கண்டிப்பாக வேணும். இதுவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நிக்ரோம் வயர். இதுவும் கண்டிப்பாக வேணும். இதுவும் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 24, 26, 28 kgல இருக்குது. நம்ம 24 kg நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா பீட்ஸில் யூ பின், ஐ பின் இதெல்லாம் கட் பண்ணி அதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம அந்த ஐ பின், யூ பின் இதெல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நிக்ரோம் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே முட்டா ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக சுற்றிருச்சு அப்படின்னா அந்த ஒயர் யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் இதை ஒரு எட்ஜஸ் மட்டும் நீங்கள் பிரித்து விட்டுட்டு ஒரு கம்பியாக மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஸ் நைலான் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிளாக் ரோப்புன்னு சொல்லுவாங்க. இது 3 சைஸஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 0.5 mm, 1 mm, 1.5 mm சொல்லிட்டு 3 சைஸஸில் இருக்குது. 0.5 mm பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக சன்னமாக இருக்கும். 1 mm மீடியமான சைஸஸில் இருக்கும். 1.5 mm அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸஸில் வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 mmல வாங்கியிருக்கிறேன். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறங்காட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர்லேயும் கிடைக்கிது, ரோல்லையும் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ரோலில் வாங்குறது ஒரு 200, 250 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் அளவாக மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கட்டர், ப்ளையர் இது ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். இதில் தான் நம்ம ஐ பின், யூ பின் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக தேவையான ஒன்று. இது ப்ளையர். இது யூ பின் நல்லா வளைச்சி கொடுக்கறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வளைச்சி கொடுத்த பின்னை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டரை யூஸ் பண்ணுவோம்.
இது வந்து ஓரளவுக்கு கரெக்டான ரேட்டில் தான் இருக்கும். கம்மியான ரேட் தான். ஒரு 50, 60, 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது வந்து வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். மற்ற இதுக்கும் நீங்கள் சில்க் த்ரெட் மேக்கிங்க்கு, மற்ற ஜுவல்லரி மேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த கட்டரும் ப்ளையரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இதுலேயே ரவுண்டு நோஸ் பிளேயர்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கை பிடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சாலும் நீங்கள் அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வந்து நீங்கள் புதுசாக வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது யூஸ் பண்ணாத நைஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவே எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் கையை கிழிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய கத்தி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. இந்த கத்தி வச்சு நம்ம வந்து ஷேப் வந்து கொண்டு வரக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜும்கா மோல்டில் வந்து நம்ம வந்து க்ளேவை வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ளே வந்து மேலே ஈவனாக வரதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து இந்த கத்தி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கி கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெட்டு வந்து பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து பேஸாக வந்து நம்ம இதை கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து அந்த ஜும்கா மோல்டில் நம்ம வந்து ஜும்கா பண்ணி கீழே வச்சிட்டோம்னா அது பெரிய உங்களுக்கு இயரிங்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளாஸஸில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. நீங்கள் இது ஒன்று மட்டும் ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பண்ணி சேல் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய குக்கி கட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சைஸில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இது ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து இருக்கிறதுலையே ஸ்மால் சைஸ் குக்கி கட்டர். இது மட்டும் போதும். இல்லை என்னால் வாங்க முடியும், எனக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் எல்லாமே பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இதே சைஸில் பெருசாக எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இதே மாதிரி சைஸில். அதனால் நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஸ்ட்ரெட்டு வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம், எப்படி டிசைனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வர கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வுட்டன் ஸ்கேல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்கேல் வாங்கி அதை ஈக்குவலாக நீங்கள் வந்து ஆக்ஸா பிளேடு ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வச்சு க்ளே வந்து நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேலை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணும்போது எல்லா சைடுமே ஈக்குவலான திக்னஸில் வரும். அதுக்காக தான் நம்ம இதை மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த சீப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜா பீட்ஸ் வந்து செய்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். இதில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம வந்து பீட்ஸ் வந்து நிறையா செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சைஸ்லேயும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரெஷ்ஷாக இருந்தாவே நீங்கள் அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா 0001 ப்ரெஷ் மட்டும் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து அந்த சைஸ் ப்ரெஷ்ஷு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த B7000 க்ளூ வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டட் பேஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஃபெவிபாண்ட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டை பேக்கில் வரக்கூடிய அந்த கைப்பிடியில் இருக்கிற இது தான். நான் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த களிமண் வந்து க்ளேவை வந்து நம்ம வந்து உருட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நல்லா சைனிங்காக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தேய்க்கும் போது அந்த களிமண்ணில் உங்களுக்கு அப்படியே அதோட அச்சு வந்து விழுகும். அது வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம். அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா கலர்ஸுமே ஸ்டார்ட்டிங்கில் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. பேசிக்காக என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. கோல்டன் கலர், பிளாக் கலர், க்ரீன், பிங்க்கு, ஆரஞ்சு இந்த மாதிரி பேசிக்கான கலர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் கலர்ஸும் இருக்குது. நீங்கள் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகுறதுக்காக நீங்கள் இருக்கிற கலரவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா பேர்ல் கலர்ஸே வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா கிளிட்டரிங்காக அழகாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் அது வாங்குறது பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பேசிக் மெட்டீரியல்ஸில். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பார்ட் 2 வீடியோஸில் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்காக போயிட்டங்காட்டிக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வந்து நான் போடுறேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸே யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.